பள்ளத்தாக்கில் விளையாடும் தோழர்கள், வெற்றி தோழர்கள். கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம். விண்ணுதி நிலைக்கவர்கள் வீரம் செய்கின்ற தமிழர்கள் உற்சாகம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழர் சங்கியம். உலக திருக்குறள் மையம் சென்னை திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கமும் இணைந்து நடத்துகின்ற திருக்குறள் உலக சாதனை மாநாடு 2025 நிகழ்விலே என்னை இங்கே ஆட்சிப்படுத்திய திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்துடைய அமைச்சர் தமிழர்கள் உதயகுமார் பெரியசாமி ஐயா அவர்களை, வரவேற்புரையில் என்னை வரவேற்ற திருச்சிராப்பள்ளி செம்மொழி மன்றம் தலைவர் முனைவர் தாமரை அவர்களே, அன்பால் என்னை போன்ற சிறியவனையும் தன்னுடைய பண்பாலும் அன்பாலும் வாழ்த்தி அருள் செய்திருக்கின்ற, நாங்களெல்லாம் பெரிதும் போற்றுகின்ற உணர்வாளரும், மனம் கருதுகின்ற கருத்தை எவருக்கும் அஞ்சாமல் வெளியிடும் துணிச்சல் பெற்ற கவிஞராக இருக்கக்கூடிய கோவிந்தராஜன் அவர்களே, இந்த அரங்கத்திலே வீற்றிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரிகளே, அன்பிற்கினிய ஆய்வுகளுக்கு சமர்ப்பித்த தமிழாசிரியர் பெருமக்களே, அரங்கத்திலே வந்திருக்கின்ற கட்டுரையாளர்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் எனது சிறப்பான இந்திய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையான உணர்வறைகளால் நான் உந்தப்பட்டிருக்கின்றேன். காரணம், உலக பொதுமறை என்றும் உலக பொதுநூல் என்றும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்ற திருக்குறள் பணுவல் ஒரு பெரிய அதிசயத்தை இந்த மேடையில் நிகழ்த்தியிருப்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். செல்வமீனா அவர்களுக்கு நன்றாக தெரியும். பொதுவாக உலக கருத்தரங்க மேடைகளில், தமிழ் ஆய்வக மேடைகளில் எல்லாம் கல்லூரிகளைச் சேர்ந்த பேராசிரியர்களும் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர்கள் மட்டும்தான் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிப்பதற்கென்றே பேர் இருப்பதாக கருதி கொண்டிருக்கின்ற அந்த சூழலை நானும் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்கள் என்ற முறையில் ஒரு வாக்குமூலமாக இருக்கிறேன். இத்தனை தமிழ் ஆசிரியர்கள், அவர் தம்பி உதயகுமார் படிச்சுட்டு பாரதியை படிச்சுட்டு போனார். சையது ரொம்ப அருமையாக சாப்பிட்டாங்க படிச்சுட்டு போன நான் வந்தேன். தம்பி திராவிட பெரியார் அவர்களையும் திருவள்ளுவரையும் ஒப்பிட்டு தம்பி அவர்கள் வாசித்தது, அனிதா அவர்கள் வாசித்த அந்த கட்டுரை எல்லாம் பார்க்கும் பொழுது திருவள்ளுவர் பள்ளி தமிழாசிரியர்களை கல்லூரி ஆசிரியரை காட்டிலும் பல்கலைக்கழக பேராசிரியரை காட்டிலும் மிக உன்னதமான ஆய்வக அறிஞர்களாக உருமாற்றி இருப்பதை இந்த மேடையில் உலகத்திற்காக அந்த வகையில் சமூக ஆர்வலர் ரொம்ப வியந்த ரொம்ப அருமையான ஒரு மருத்துவர், சமூக ஆர்வலர். தமிழ் என்பது யாருக்கும் சொந்தமானது, பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமானது, அது கல்லூரிகளுக்கு சொந்தமானது அல்ல. யாரெல்லாம் தமிழின் சுற்றுகளை பிடித்து முந்தி மேலே செய்கிறார்களோ அத்தனை பேருக்கு சிறப்பில் ஏறிக்கொண்டு தமிழ் மகள் உயர எடுத்து செல்கின்ற பாக்கினை இந்த உலகத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒரு பெரிய அற்புதமான உலக சாதனையை இன்றைக்கு படைத்திருக்கிறார்கள். திருக்குறள் ஒரு உலக நூல் என்கின்ற பெரிய பொறுமையை முன்வைத்து இந்த மாநாட்டினை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த பெரும் வேளையிலே நாம் அதில் ஒரு துணியாக கலந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மிக அற்புதமான நேரம். ரொம்ப அதிகமாக ஆய்வாளர்கள் படிச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் நான் பேசி மீளவும் திருக்குறள் உள்ளே பெரும்பயணம் செய்வதற்கு நான் வரவில்லை. சில கருத்துக்கள் காலையிலிருந்து இருப்பதால் அனைவரும் சொன்னதை போல சில கருத்துக்களை நாம் பரிமாறிக்கொள்ள வருகிறோம். உலகத்திலே தோன்றிய தலை சிறந்த படைப்புகள், ஆக்கங்கள், காவியங்கள், உலகம் தலைமையில் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய படுவதெல்லாம்
ஏதோ ஒரு கணத்திலே பட்டென்று ஒரு அனுபவத்தினுடைய தெரிப்பிலே தோன்றியவர்களால் நாம் பார்க்கிறோம். அது பயனுடைய பாடலாக, மேற்குலகின் பயனுடைய பாடலாகட்டும், உமர்கையானுடைய பாடலாகட்டும், இல்லை லண்டன் இங்கிலாந்து நாட்டினுடைய பெரும் கவிஞர் நாடகாசிரியராகிய ஷேக்ஸ்பியர் ஆகட்டும், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் ஆகட்டும், அமெரிக்காவின் வாட் விட்மன் ஆகட்டும், இல்லை கீழே உலகத்தைச் சேர்ந்த பெரும் பெரும் புலவர்களாகட்டும், படைப்பாளர்களாகட்டும், எத்தனை நூற்றாண்டு காலமாக கொண்டாடப்படுகின்ற இலக்கியமாக இருந்தாலும் அவையெல்லாம் ஒரு கணத்தினுடைய அனுபவத்தினுடைய வெளிப்பிலே உருவான ஐயா அமைச்சர்களை உங்களோடு வணங்கி வரவேற்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக ஒரே ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வடநாட்டில் ஒரு பெரிய பண்டிதர், அவர் நினைத்தால் ஒவ்வொரு மூச்சு சுவாசத்திலே வருகின்ற அந்த காற்றை கூட பகுதியாக மாற்றுகின்ற வல்லவர். வடநாட்டில் கங்கை நதி கரையில வாழ்ந்த அந்த கவிஞர் தன் மனைவி மீது தீராத பற்று கொண்டவர். ஒரு நாள் வெளியில போயிட்டு வந்த உடனே மனைவி எங்க வீட்டில் தேடுறார். மனைவி வந்து அம்மா வீட்டுக்கு போயாச்சு. காலையாச்சு, மதியம் ஆச்சு, மாலை ஆச்சு, மனைவி வரல. பெரும் மழை பெய்கிறது, பெருமழை பெய்கிறது. மனைவி வீட்டு ஒரு கணக்கு அத்தனை மனம் முழுக்க வெளியே பெருமழை பெய்து கொண்டிருக்கிறது. மனம் முழுக்க ஆசை கலந்து கொண்டிருக்கிறது, ஆசை கலந்து கொண்டிருக்கிறது. அப்படி கலவி கொண்டிருக்கிற ஆசையோடு தன் மனைவியை பிரித்து ஒரு கடமையாக கூட முடியாமல் அவர் இறங்கி வெளியே வருகிறார். கழுத்தளவு வெள்ளம் ஓடுகின்றது. எதிராக நடந்து வேகமாக ஓடுகின்றார். ஒரு பெரிய ஆறு குறுக்கே வருகிறது. மனைவி வீட்டுக்கு செல்வதற்கு ஆற்றுல பொதுவாக இறங்கி மணல் தான் நடந்து போனோம். அந்த காட்டாறு பெரிய போய் தலைக்கு மேலே வெள்ளம் சென்றது. அப்ப ஏதாவது பிடிச்சிட்டு போன கட்டை மிதந்து வந்து கட்டையை பிடிச்சிட்டு என்ன பண்ணலாம், நேரா அப்படியே அக்கறைக்கு தூரம் போனோம். ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரம் அவர் கடந்து போய் அப்படியே குதிச்சு போய் எப்படி போனாங்க, கீழே கூட எல்லாம் தண்ணி, அந்த வேலை போக முடியாது, மேல்தளத்துல விளக்கு எரிகிறது. மனைவியை பார்க்கலாம்னு நினைச்சு என்ன பண்ணாங்க, எப்படி போகுதுன்னு நினைக்கிறார். ஒரு மரம், ஆலமரத்துடைய விழுந்து வந்து அந்த விழுத பிடிச்சிருக்க எப்படியோ அதை பிடிச்சிட்டு போய் அப்படியே மேலே ஏறி மயக்கம் என்ஜினியர் மாதிரி அப்படிப்பட்டது உள்ள போய் அவங்க கதவை தட்டுறாங்க. இந்த நேரத்தில் பெருமழை நேரத்தில் யார் கதவை தட்டுறது, இந்த மனைவி அந்த கதவை திறந்த உடனே சாலை காற்று வருகிறது. நின்று பார்த்தா பெய் மாதிரி இருக்கிறாங்க. பெய் மாதிரி கவனிக்கிறாங்க. அப்போ படம் கேட்டா, ஐயோ இந்த மழையில எப்படி வந்தீங்கன்னு கேட்டா, உன்னை பார்க்காம என்ன ஒரு படம் கூட எடுக்கல, காலையில பார்த்து சொல்லிட்டு வந்தேன், என்ன பிரிஞ்சிருக்க முடியாது. இல்லவே இல்லை, உனக்கு பிரிஞ்ச நான் இருக்கவே முடியாது. காட்டாற்று வெள்ளம் போல ஆசை, பேராசை, காமம் மிகுந்து ஓடுகிறது. எப்படிங்க வந்தீங்க, இதுல எப்படி வந்தீங்க கேட்கும் போது, இன்னமும் வந்தது ஒரு கட்டையை பிடிச்சிட்டு வந்தேன். எங்க கட்டையை பிடிச்சி வந்து பார்த்தா அது கீழே அவர் காட்ட விளக்கு எடுத்து பார்க்கலாம். அது கட்டை அல்ல, ஒரு பிணம். இந்த பிணத்தை பிடிச்சிட்டு மேல வந்து தெரியல, கட்டை நினைச்சு. அப்படி சரி கீழே எப்படி மேல வந்தீங்க கேட்டான். ஒரு கையை தொடச்சு விடுதலை பிடிச்சிட்டு வந்தேன். அந்த விடுதலை பெரிய மலைப்பாம்பு, மலைப்பாம்பு பிடிச்சிட்டு. இந்த அழிய போகின்ற உடம்பிலே வைத்த ஆசைக்காக பிணத்தை நீங்கள் கட்டை என்ற மரக்கட்டை என்றும் மலைப்பாம்பினை ஆள் விழுது என்றும் பிடித்துக் கொண்டு வந்தீர்களே. இந்த அழிய போகின்ற உடலில் வைக்கின்ற அந்த பேராசையை உங்கள் கவிதை மீதும் நீங்கள் வணங்குகின்ற அந்த நாமன் மீது வைத்தால் நீங்கள் எவ்வளவு பெரிய பெரிய படைப்பாளராக, உலகம் போற்றும் படைப்பாளராக மாறலாம்னு கேட்டோட ஓகே அதுதான் மாதிரி சில கவிஞர் இருக்கு. அப்படியே இறங்கி கீழே வந்து அதே ஆற்றை உண்மையான கட்டையை வைத்துக் கொண்டு கடந்து வந்து உட்கார்ந்து எழுதினார். அதுதான் ராமாயணம், துளசி ராமாயணம், துளசிதாஸ். ஒரு கணம், படமொழியில் ஒரு க்ஷணம். அந்த ஒரு க்ஷணம் என்பது எப்படி ஒரு மாற்றியதோ அந்த கவிஞரை எல்லா மனதிலும் அப்படிதான், பட்டியல்தான் அப்படிதான், கண்ணப்பநாயகர் இவருக்கு அப்படிதான், திருநீலகண்டருக்கு அப்படிதான், திருநீலகண்டம் அந்த ஒரு அடியில அதை மாறி வருது. அது போல எது திருவள்ளுவரை இப்படி 1330 திருக்குறள் பாட்டை பாட வைத்து அதிசயமான கேள்வியை நான் கேட்டுக்கொண்டேன். காரணம் ஏதோ ஒரு அதிர்வு. 3 மன்னர்கள், பெருமன்னர்கள் ஆண்ட இந்த நிலத்திலே
கையாலே உள்ள கைக்குள்ள ஒரு விஷயம் அப்படியே கை பறிவாங்க. அம்மா ஏதோ கை காசா சேர்த்து ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் எல்லாத்தையும் சேர்த்து அது ஒரு 100 ரூபாய் 30 ரூபாய் 200 ரூபாய். அந்த மாதிரி அந்த கை இந்த கரம் அந்த கரத்துக்கு தந்தது யாருக்கும் தெரியாது. மகளே நீ 1000 மூட்டையை கட்டி கொண்டு போயிருக்கலாம், இருந்தாலும் எப்போதும் உதவும் இந்த கை காசை வைத்துக் கொள் என்று அந்த மகளுக்கு தாய் எப்படி தருவாளோ அது போல திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திற்கு இந்த 1330 குரட்பாக்களை கையடக்கமாக உள்ளே நாம் வைத்துவிட்டு போயிருக்கிறார். தமிழ்நாட்டில் தமிழ் இல்லை, ஆனால் அதை தமிழகத்தில் உலகத்துக்கு பொதுவாக இன்றைக்கு சாதனையாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அந்த பெரு அனுபவத்திலிருந்து இப்படி ஒரு அருமையான நூல் பிறந்திருக்கிறது. தென் மாவட்டங்கள்லாம் ஒரு நூல் உண்டு, தொழுதுரை சாதனம் பேர். நீங்க அந்த நூலை பிரிச்சுட்டு அதனுடைய முதல் பக்கத்துல கட்டம் போட்டுக்கும் வரிசையா நம்பர் இருக்கும், எண் இருக்கும். அதை கட்டம் போட்டு ஏதாவது ஒரு எண்ணம் போட்டு அந்த எண் எந்த பக்கத்துல இருக்கோ அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான அன்றைய வாழ்க்கைகளுக்கு உள்ள ஒரு வகையான ஜோசியம் வச்சுங்க. அது என்னவோ என்ன நடக்க போகுது உள்ள ஒரு விடுபாவாக அதுதான் தொழுதுரை சாதனம் பேர். அது நம்பிக்கையை பொறுத்து நான் பார்த்துட்டு எல்லாருமே எனக்கு பொருத்தமாகும். சமயத்தில் வேண்டாம் ஒரு விஷம் போச்ச வேண்டாம் அதெல்லாம் வச்சுட்டேன். எதுக்கு இந்த நடக்க போகிறது நடந்து போட்டோம், அது என்ன காலையே இல்லை, அது என்ன சார் ஒரு சஸ்பென்ஸ் என்ன சார். ஆனால் நடந்து ஆனால் உண்மையிலேயே அதை பார்த்துட்டு அதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது ஒரு நம்பிக்கையை பார்க்க. அது மாதிரி இந்த உலகத்திலே இந்த பூமி பந்திலே தோன்றி எந்த மனிதனாக இருந்தாலும் சரி இந்த திருக்குறள் பொன்வலை எடுத்து இப்படி பிரித்து படித்து பார்த்தால் அன்றைய தேதிக்கோ அவனுடைய வாழ்க்கைக்கான செய்தி ஏதாவது ஒரு பொருளில் அவனுக்கு நிச்சயமாக. அப்படி உலக மனிதனுக்காக நம்முடைய திருவள்ளுவர் படைத்திருப்பதான் ரொம்ப அருமையாக காலையில் அமைச்சர்கள் சொன்னார். நம்முடைய மாண்புமிகு கல்வி அமைச்சர்கள் சொன்னார்கள், இந்த பகவலை உருவாக்கிய திருவள்ளுவர் சொன்னாங்க. திருக்குறள் ஒரு அருமையான அற்புதம் போல நம்முடைய அமைச்சர் மீது கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாக இருக்கிறார்கள். அது அவ்வளவு கோவைக்கு செல்கின்ற அவசரமாக இருந்தாலும் அமைச்சர் மீதும் அமைச்சர் குடும்பத்தின் மீதும் அவருடைய ஐயா மீதும் கொண்டிருக்கிற பற்றின் காரணமாக அவருடைய ஐயா இவருடைய ஐயாக்கள் சேர்ந்து அடுத்த தலைவரை சேர்ந்தவர்கள் இந்த தமிழ் பண்பாட்டை கொண்டார்கள். அந்த அன்பிற்காக காலையில் வந்தார்கள். அவர் சொன்னது திருவள்ளுவர் தமிழருக்கு சொந்தம், திருக்குறள் உலகத்துக்கு சொந்தம். அதுபோல திருக்குறள் நாம் எப்படி படிக்கணும், எப்படி பார்க்கணும், அதை அவரே சொன்ன மாதிரி அதை தெரிவித்தாங்க. அதை வந்து ஒரு 100 பொருளை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது, 1000 பொருட்பாட்டை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது, அது வந்து ஒரு வகை. ஆனால் திருக்குறளை எப்படி படிக்க வேண்டும் என்பதை திருவள்ளுவரை ரொம்ப எல்லாரும் தெரிஞ்ச ஒரு குரல் பாடம். அதை வச்சுக்கிட்டு நாம் திருக்குறளை எப்படி அது எல்லா குரலையுமே நம்ம வந்து அப்படி வெவ்வேறு கோணத்தில் பார்க்கக்கூடிய ஒரு அதிசயத்தை எடுத்துக்கிட்டேன். பள்ளிக்கூடத்தில் நம்ம அடிக்கடி சொல்ல வேண்டியது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க வளர்க. இதுல ஒரு சொல்லை எடுத்து கற்க ஒரு சொல்லை எடுத்து அதை எடுத்து எல்லா சொல்லையும் பொறுத்து பார்த்தேன். மிக அற்புதமான ஒரு அதிசயம் கிடைக்கும். எப்படி படிக்கணும்? கற்க கற்க படிப்பதற்காக படி, சம்பாதிப்பதற்காக படிக்காத, இன்ஜினியராக படிக்காத, மருத்துவராக படிக்காத, நீ சம்பளம் சம்பாதிப்பதற்காக நான் இருப்பேன். நீ ஏடிஎம் இயந்திரம் அல்ல. எதற்காக படிக்க வேண்டும்? படிப்பதற்காக படி. கற்க கற்க. சரி, அதனால எதை கற்க? கற்பவை கற்க. எதை படிக்க வேண்டுமோ அதை படிக்க வேண்டும். இந்த செல்ல பேசியில கண்ட குப்பையும் வந்து விழுது. அதை ஒதுக்கிட்டு எது வேண்டுமோ அதை நாம் படிக்க வேண்டும். எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். உலகத்துல நல்லது கெட்டது இருக்கு. கற்பவை கற்க, கற்க கற்க, கற்பவை கற்க. அப்புறம் கசடரை கற்க. படிக்க கற்க கசட உங்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய அழுக்குகள் போகுமாக கற்க. பத்திரிகை எடுத்து பிரிச்சு பார்த்தா பயமா இருக்கும். அது எனக்கு இன்னொரு சமூக பாலின சம்பவம் நிகழ்ந்துச்சு. முன்ன ஆண்பாதியாரெல்லாம் தப்பு பண்றான்னு சொல்லுவாங்க, பின்பாதியாரெல்லாம் அதே இதெல்லாம் பாலின சம்பவம்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி என்ன குற்றம் எங்க இருக்கு கேட்டா, படிச்சது இத்தனை பட்டங்கள் பெற்றோன்றது பெரிய பெருமை அல்ல. நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கசடு நீங்க மாற்ற படிக்கலாம். அதுதான் கசடர கற்க கற்க, கசடர கற்க, கற்பவை கற்க, கற்பவை கற்க. படிச்சுட்டு எனக்கு +2 பார்த்தேன் முதல் மதிப்பெண் வாங்க 10ஆம் வகுப்பு போய் கேட்டீங்க
பெரிய அது ஒரு தெய்வ விஷயமா நடக்கிறது. அதெல்லாம் இந்த எழுதுறதா சாதாரணமா நீங்க நம்ம எந்த எழுதி ஒரு பொருள் எழுதி குரல் மாதிரி எழுதலாம். குரலாக மாதிரி ஒரு குரலாக பாடல் நம்ம எழுதுறோம். இந்த சமூகத்தால் சிலப்பதிகாரத்தை ஒரு மனிதனை இத்தனை ஆண்டுகளாக திருச்சிராப்பள்ளி அமைச்சகம் ஏன் தமிழ் நாடுகள் ஏற்கனவே பாடப்பட்ட இந்த திருவாசகம் தேவாலயம் இந்த தமிழ் இலக்கிய படுவர்கள் அது போல ஒன்றை இன்னொரு முறை நம்மால் படைக்க முடியாது. அது பழந்தமிழ் உலகத்திற்கு பழந்த உலகம் அந்த சொத்து அதை கொண்டாட வேண்டுவதற்காக இந்த தமிழ் பாடப்பட்டிருக்கிறது. அதுதான் திருக்குறள் படிக்கிறாங்க. இப்படி படித்தால் அது என்ன இல்லைங்க உலகத்தில் பார்த்தீங்கன்னா பூமியில என்ன இல்லை எல்லாரும் பணம் இருக்கு, பணம் இருக்கு, பணம் பசி, வீடு இருக்கு ஆனா ஆதரவு இல்லை, வீடு இருக்கு ஆனா ஆதரவு இல்லை. அது பல பேருக்கு புரிஞ்சுக்கணும். மெத்தை இருக்கு, தூக்கம் இல்லை, மெத்தை இருக்கிறது, தூக்கம் இல்லை, வாழ்க்கை இருக்கிறது, மகிழ்ச்சி இல்லை, ஆனந்தம் எல்லாம் இருக்கு. ஆனால் இல்லை என்கின்ற ஒன்று இருக்குது. அது போல உலகத்திற்கு எல்லாம் இருக்கிறது. இதற்கு எது இல்லை என்று கேட்டால் அமைதி இல்லை. அமைதி உலகத்துடைய எல்லா மூலைகளையும் பார்த்தால் போர் குரல்கள் எங்கு பார்த்தாலும் போக்குவரத்து 16,000 குழந்தைகள் காசாவில் இறந்திருக்கிறார். 16,000 குழந்தைகள். பெண்கள் தனி 20,000 பெண்கள் இறந்திருக்கிறார். ஏன் என்ற காரணம் ஏற்பட்டால் அமைதியை என்ற சொல்லுடைய அர்த்தம் இல்லை. நம்மளால் ஆயிரம் ஆயுதங்களை தயாரிக்க இருக்கக்கூடிய உலகத்துடைய வல்லரசுகள் பூமிக்கு கீழே 500 மீட்டர் ஆழத்துல ஒரு பெரிய சுரங்கம் மாதிரி தோண்டி அதுல தண்ணியை விட்டு அந்த தோணிகளை படகுகளை வைத்து அந்த படகு மேல ஏவுகளை வைத்து அங்கிருந்து 2000 கிலோமீட்டர் பாய்வதற்கான தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சாங்க 2 நாள் முன்னாடி ஈரான். இப்படி நம்மால் ஆயிரம் ஆயுதங்களை தயாரிக்க முடியும். பாடத்திற்கு அப்பால் செல்கின்ற ஆயுதத்தை தயாரிக்க முடியும். காற்றை பிடித்துக் கொண்டும் செல்கின்ற ஆயுதத்தை தயாரிக்க முடியும். பூமிக்கு கீழே செல்கின்ற 500 மீட்டர் கீழே பல ஆயிரம் கிலோமீட்டர் நீளத்திற்கு செல்கின்ற ஆயுதத்தை தயாரிக்க முடியும். ஆனால் எதிரே இருக்கக்கூடிய முகத்தில் புன்னகையை தயாரிக்கக்கூடிய அன்பினை தயாரிப்பது நம்ம உலகத்தை கிடைக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் திருக்குறள் எல்லாவற்றுக்குமான விடையாக இந்த திருக்குறளுடைய அத்தனை பக்கங்களும் அமைந்ததை பார்க்கும் பொழுது மிக பஞ்சபூதம்னு 5 சக்திகளை சொல்லும். என்ன பொறுத்த வரைக்கும் பஞ்சபூதம் அடைக்கிறது பெரியவருடைய வழிகள் வரும் போது அவர் தந்த அந்த அனுபவத்தில் இந்த சிறிய என்பது ஒரு 5 குரட்பாட்டை இருக்கிறது. ரொம்ப அருமை. யாரையும் நீங்க யார் நோதல் அதன் எது நமக்கு எப்ப துன்பம் இல்லை கேட்டால் எது மேல நம்ம ஆசை வந்தோ அதெல்லாம் விட்டு விலகிட்டே வந்துட்டா நம்ம அந்த பொருளாக கொண்டோம். எவ்வளவு பெரிய தேவ ரகசியம் மாதிரியான ஒரு விஷயத்தை ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போறாங்க. யாரையும் 2 கூட சொல்றாங்க. அதனையும் இது ஒரு குரல்பா. அந்த ஒரு விஷயத்தை துறவு மேற்கொள்வதற்கு இதுதான் வயசு நாம் தான் நிர்ணயிச்சிருக்கோம். துறப்பதற்கு வயதுன்னு ஒன்று கிடையாது. அனுபவம் பெற அதை துறந்துகிட்டே வரணும். அதுதான் திருவண்ணம் தெரிந்த பாடம். அடுத்து இன்னொரு யான் எனது என்ற செருக்கு இருப்பான் அவருக்கு உயர்ந்த உலகம் யான். இந்த யானோட ஒரு நான் இந்த உடம்பு தான் நான் நினைக்கிற மாட்டாதான். இந்த உடம்பு தான் நான் நினைக்கிறாங்க. அவன் அடுத்து எனது தனக்கு தொடர்பில்லாத பொருளையெல்லாம் எனது சொல்லணும். அப்படி நான் என்ற இந்த உடம்பின் மீது அந்த நான் பற்றையும் தனக்கு தொடர்பில்லாத பொருள் மீது
நிலையாமை என்பதை ரொம்ப அருமையா பாட்டினுடைய பொருளையும் வச்சுட்டு அந்த பொருள் மேல ஆசையை முன் வைக்காத அதை அனுபவிச்சுட்டு அப்படி நகர்ந்து சொல்லக்கூடிய அந்த வெள்ள பெருமாவுடைய எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு குரல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருள் அப்பப்போ நான் சொல்லிக்கிற பொருள். அவர் இந்த சமூகத்தை பார்த்து சிரிக்கிறார் ஒரு இடத்துல. மனிதன் என்ன அடுத்த வினாடி வாழ்வதற்கு அவனுக்கு நிச்சயம் கிடையாது. அவன் அடுத்த வினாடி வாழ்வதற்கு அவன் வாழ்க்கை நிச்சயம் கிடையாது. ஆனால் அவன் மனசுல தோன்ற ஆசை மட்டும் மனிதன் அடுத்த வினாடி வாழ்வது அவன் நிச்சயம் கிடையாது. ஆனால் அவன் மனசுல தோன்ற ஆசை எவ்வளவு கோடியும் அல்ல பாரு. அப்பா மனசுல எவ்வளவு ஆசை தோன்றும். இந்த கோட்பாக்கள் நம்ம எல்லாம் வழிநடத்துகின்ற பெரும் விடைகளை தன்னுடைய அடக்கியிருக்கிற கோட்பாக்கள் அதுதான் வேணும். அதுதான் ரொம்ப சொன்னாங்க ஐயா சொன்னாங்க, இந்துக்களுக்கு கீதை, கிறிஸ்தவர்களுக்கு பைபிள், இஸ்லாமியர்களுக்கு குரான், தமிழர்களுக்கு திருக்குறள். இன்னொன்று தம்பி ஒருத்தர் சொன்னாங்க, தமிழ் திருக்குறள் என்பது தமிழுடைய பொதுமறை. ரொம்ப அருமையா வேற சொன்னாங்க, ரொம்ப அருமையா சொன்னாங்க, ரொம்ப அருமையா சொன்னாங்க. அப்படி 1330 கோணங்களில் தமிழுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் விவரித்திருக்கின்ற இந்த பெருமகன் சிகரம் போல பிறப்புக்கும் எல்லாருக்கும் பாரதியார் ஒப்பிட்டு சொல்லுங்க. நீங்க பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும் சொல்லுங்க, பிறப்புக்கும் எல்லா ஆணுக்கும் எல்லா பெண்ணும் சொல்ல, எல்லா உயிருக்கும் இந்த உலகத்தில் தோன்ற ஓரறிவு முதல் இந்த மரம் புல் முதல் ஆறரை படைத்த மனிதனை எங்கெல்லாம் காற்றில் கலந்திருக்கிற அத்தனை உயிருக்கும் எல்லாம் பிறப்பு ஒன்றுதான். மனிதனுக்கு சொல்லல, எல்லாரும் சொல்லலாம். அப்ப எவ்வளவு அருமை. உள்ளான் உலால் வருந்தானை எல்லாரும் உண்டுகளை எடுத்து எடுத்து பேசுறாங்க. விமானம் வழியா ஆரம்பித்து சொல்ல வேண்டிய திருக்குறள் மிக மனித உலக மனிதர்களை உலக ஆளுமைகளை அசைத்து பார்த்த ஒரே உலக இலக்கியம் இந்திய இலக்கியம், தமிழ் இலக்கியம். இந்த பாடல் இந்த குரல் மனுவல் லியோ டால்ஸ்டாய் காந்தியடிகளுக்கு திருக்குறளை அறிமுகப்படுத்தது லியோ டால்ஸ்டாய். ரஷ்யா சோவியத் யூனியன்ல இருந்த லியோ டால்ஸ்டாய் தான் தென்னாப்பிரிக்காவில் இருந்த காந்திக்கு இதை அறிமுகப்படுத்தார். வரும்போது திருவாசகப்பட்டு உறுதியார் திருக்குறளை கொடுத்து அதிர்ந்து போகிறார். தான் சார்ந்திருந்த சமயம் தான் உலகத்திற்கான செய்திகளை தருகின்ற ஒற்றை சமயம், வேறு சமயங்களே இல்லைன்னு அவர் இங்கிலாந்து கப்பல் இயக்கவர் இறங்கும் போது முடிவெடுத்தார். இல்லை, திருக்குறள் தென்னாடு உலகத்தை பூமிப்பதற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே தோன்றிய தென்னகத்திலே தோன்றிய ஒரு புலவன் உலகத்திற்கான ஒரு செய்தியை தெரிவித்து கொண்டிருக்கின்றான். தான் நம்புகின்ற கடவுளுடைய குமாரன் உலகத்துக்கு செய்தி தந்தான் என்ற செய்தியை சொல்ல வந்தவர் இல்லை, ஒரு தமிழன் ஒரு மனிதன் உலகத்துக்கு செய்தி தருகிறான ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஜீவிப்போம். திருக்குறள் மனிதன் அப்படிங்கிற மண்ணிலே உங்களுக்கு உலகிறார். இந்த திருக்குறளை படிச்சால லத்தீன் மொழியில மொழிபெயர்க்கிறார், செவ்வியல் மொழியில மொழிபெயர்க்கிறார் வீரமா முனிவர். அப்படி பல பேர் எல்லிஸ் ஒரு கரெக்ட் வச்சிருந்தீங்க. அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம திருக்குறள் கிடைச்சது நிறைய கோலேஜ் மொழியில ஒரு பணியாற்றி இருந்தார். அவர் என் வீட்டில் அந்த அவருக்கு இது சமையல்கார் அடுப்பறிக்கிறதுக்காக அவர் எங்கேயும் திரட்டி கொண்ட பண்டித அயோத்தியாசனுடைய அந்த அவருடைய மூதாதையர் அவர் தான் என்ன பண்ணாரு, இந்த ஓலசுடைய பார்க்கணும் அவர் படிச்சு வெளியே கொண்டு வந்ததுதான் திருக்குறள். இல்லாட்டி அடுப்புல இடையாக இருக்கும். எல்லிஸ் அதை படிச்சு இப்படி ஒரு நூறு உலகத்திலே சென்னை மாகாணத்தில் எங்கெல்லாம் கிணறு வந்தாரோ அந்த இடத்துல வறட்சியினால் கிணறு வரும் போது அந்த கிணற்றுக்கு மேல ஒரு உடற்பாட்டை எழுந்தார். அதை விட பேசுகிறார். அப்படின்னா அந்த சென்னை மாகாணத்துடைய கலெக்டராக இருந்தார், ஆட்சித்தலைவராக இருந்தார். தங்க நாணயத்தில் திருவள்ளுவரை முதன்முதலாக உருவமாக பார்த்து வெளியிட்டவர் எழுதினார். அப்படி உலகத்தினுடைய பெரிய பெரிய பேர் ஆளுநர்கள் எல்லாம் அசைத்து பார்த்த இந்த குரல் திருக்குறளை தான் கொண்டாடி இருக்கின்றது. எது சொல்ல வைக்கிறது எல்லா பொருளும் எப்படி ஆட்சி நடக்கும் சொல்ல முடிச்சு எப்படி ஆட்சி நடக்கும். ஒரே ஒரு நீங்க எல்லா மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி, எல்லாரும் இந்த ஆண்டு வருவாய் எவ்வளோ, செலவினம் எவ்வளவு, பற்றாக்குறை எவ்வளவு, டெபிசிட் இது துண்டு பட்ஜெட் தான். நிறைவு பட்ஜெட் ஒரு பட்ஜெட்டே கிடையாது. நிதிநிலை அறிக்கை
நாள். ஆனா வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே துண்டு இல்லாத பட்ஜெட் போடுறாங்க. ஆகாரை அளவிலாயும் கேள்வியை போகாத எப்ப வரக்கூடிய வருவாய் வரக்கூடிய வாசல் பெருசா இருக்குப்பா, வெளியில போற செலவினங்களுக்கு போற பகுதி வந்து சின்னதா இருக்கும். சந்து வாசல் பெருசா இருக்கும், வருவாய் வர வாசல் வெளியில போகிற செலவினங்கள் அது போற துணை வந்து சின்னதா இருக்கும். இதான் ஃபைனான்ஸ் கண்ட்ரோல். கட்டுப்பாடு செலவுன்னா தடுமாறி நிற்க வேண்டியதான், கட்டுத்தட்டு தடுமாறி நிற்க வேண்டியதான். உண்டு இல்லாத பட்ஜெட் போட்ட முதல் அமைச்சர் திருவள்ளுவர் தான், வருவாய்த்துறை அமைச்சர். அதை நான் தமிழ் அமைச்சர் என்று சொல்வதை முயற்சி பண்ணுறேன். அப்படிப்பட்ட இடத்துல நீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் சொல்றோம். கல்வியினால எது பயணம், கல்லாமையினால லாபம், நட்பு ஸ்ரீ நட்பு கூட நட்பு, நட்பு ஆராயம் எல்லாம் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் நேர்மறை எதிர்மறை ரெண்டுத்தையும் சொல்லுவாங்க. சில பேர் முகத்தை நல்லா இந்த புடவை இந்த கலர் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் அந்த புடவை அந்த கலர் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படி சொல்லுவாங்க. அதாவது அவன் சுத்தப்பட்டக்கூடாது, அந்த வேலையே தொழில் கிடையாது. அவன் சொல்றான் நான் ஊருக்கு போறேன் அப்படி ஊர் செல்லாதாவே எனக்கு மச்சனை கொள்ளறப்ப நடுவார் போறேன் என்ன சொல்லு, போறேன் அப்படி வந்து உயிரோட யாரும் அவட்ட சொல்லு கொண்டாடி சொல்லிட்டான். எப்படி போறது, எப்படி போறது? இப்ப அப்படியே எப்படி சொல்றாங்க, போறது மாதிரி போயிடுச்சு. வந்து வீட்டுல இருந்து புத்தகம் எடுக்காது அப்படி இருக்காங்க. அப்ப இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்ற நேர்மறை எதிர்மறை இரண்டையும் சொல்லுகிறார். இறுதியாக உலகம் அறம்னா என்ன ஒரு கேள்வி கேட்குது. தமிழ் அறம்னா ஒரு கேள்வி கேட்கும். எது அறம்? ஈடு புறந்தது என்றாய் கடனே, சான்றோடு ஆக்குதல் தந்தையின் கடனே, வெல்வெடித்து கொடுத்தல் கொண்டது கடனே, ஒளிவாக அகச்சாரம் ஒதுக்கி பலிதிருந்த பேர்கள் காலைக்கு கடனே உண்ணாமல் சொல்லும். அடுத்து மனிதன் வேற மாதிரி சொல்லுது. மந்திரியான பாடவர்கள் எல்லாம் உண்டியும் உடையும் உறையும் அல்லது கண்டது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இது மணிமேகலை. நீங்க பல விஷயத்தை திருப்பதியான வந்து அரசியல் கிடைக்கிறவருக்கு ஆரம்பிச்சாலும் சுயசார பத்திரிகை ஊழுடைய கொடுத்தது. இது சிலப்பதிகாரம். திருக்குறள் ஆழம் அறிவுறுத்தது சொல்றார். அன்பு மகன் உடைத்தாய் அதெல்லாம் நம்ம பத்திரிகை மேல போடுறது எது போடுறது தெரியாம போட ஒரே போடுறது. அது சொன்னா நம்ம போட்டுக்கலாம் நம்ம போடுறது. ஆனா அவர் கேட்கிறாரு எதுக்குமா உலகத்துல அரண்? அறத்துடைய எல்லா பகுதியும் சொல்லிட்டு வர்றது முத்தாயமா சொல்ல எது தெரியுமா? புற உலகத்துல நீ அறத்தை தேடுகின்றாய். அறத்தை எங்கே தேட தெரியுமா? மனத்திற்கு மாசு இழந்தாதல் அனைத்து அரண், அனைத்து அரண். அதான் மனசுல மாசு இல்லைன்னா நீங்க வெளி உலகத்துல அரண் நல்லா வாழும். இங்க அரண் வாழினா அந்த அரண் வாழும். மனத்திற்கு மாசு இழந்தாதல் அனைத்து அரண் ஆளுடன் அதெல்லாம் பண்ணலாம். நீ உள்ளத்தை சுத்தமா வச்சுக்கோ. கடவுள் கடந்து சென்றால் உள்ளே இருக்கும் கடவுள். நம்ம அதை விட்டு வெளியே தேட இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத தேடி எங்கோ அவர் ஏது